நம்ம போக முடியும். பானிபூரி எவ்வளோ? பானிபூரி எவ்வளோ? எங்க ஃபேவரட்யா. நம்ம ஃபேவரட் திங்க முடியாம போயிட்டோம். இங்க நிக்க முடியாம போயிட்டோம். சாமி பானிபூரி வாங்க போகுது. டோக்கன் போட்டு தான் போகணும். டோக்கன் போட்டு தான் போகணும். எங்க இருந்தாலும் ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதான் கிரைம் பார்ட்டி. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சாமி. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்க சொல்லுவீங்க, சொல்லுங்க இப்ப. ஆமா ஆமா, மறுபடி எல்லாம் ஃபாலோ பண்ணணும். वेट करो। 20 रुपए का प्लेट है, 2 रुपए का प्लेट है। प्लेट कितना है? प्लेट कितना है? एक प्लेट कितना है? 40 एक प्लेट 40 रुपए। 40 रुपए से यस, एक प्लेट का 40 रुपए के लिए। मेरा पास एक दे दो भाई। नो नो नो, அப்பத்துல இருந்து ஜீரோல இருக்குது வியூஸ். தெரியலையா நம்ம அந்த ராத்திரிலாம் வரப்ப 60-70 பேர் வராங்க. இப்ப மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க தெரியல. எல்லாரும் கூப்பிட்டு யாரும் வரல. ஏன் இது பண்ணுதுன்னு தெரியல. எல்லாரும் நம்புதா என்னன்னு ஒன்றும் புரியல. நம்பல, இங்க இருக்கவங்க வந்துருவாங்க கண்டிப்பா. பக்கத்துல அந்த பக்கம் வீடு இருக்கு, ஒரு வீடு மற்றவங்க வருவாங்க. நானும் உட்காந்துருக்காங்க. அவங்க நம்ம தான் ஆட் பண்றாங்க. யாரு யாரு சரி, ஆனா அவங்க நம்மளை பார்த்தாங்கன்னு அதை பார்த்தேன். நம்மளை பார்த்து அந்த கண்ணு. சாரி சாரி சாரி. என்னங்க पानीपुरी तांगे पानीपुरी तांगे अंगी इंडिया या अंगी इंडिया या पानी पूरी पानी अंगी इंडिया या भैया எங்க பத்தி எவ்வளவு சேஃப்டி மாஸ்க் ஹெட் கேப் சிரிக்கிறா. இங்க இங்க ஒரு கவுண்டர் போயிட்டு இருக்கு சைலண்டா. தடுக்க மாட்டான். भैया भैया एक प्लेट पानी पूरी भैया। बोल दिया भैया ऑलरेडी। बोल दिया नहीं दिया ना? नहीं दिया। पानी एक्स्ट्रा போடு. ஆனியன் கொஞ்சம் போடு. அந்த மாதிரியே பண்றானே ஆக்ஷன்லாம். மண்டை மட்டும் அடி வாங்க. அதுதான் அது சரி. வயசானவரோ ஒருவேளை இந்த அரை மண்டை பானிபூரி வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. என்ன சாமி பானிபூரி அந்த கலர்ல இருக்குது? குட்டி பேதாரு எனக்கு தெரியுது மசாலா பூரி. மசாலா பானிபூரி இல்ல மசாலா பூரி. அதான் தப்பா ரிவைல் பண்ணிட்டீங்க பையா. இல்ல அவன் மசாலா பானிபூரி தான் கேட்டேன், அவன் மசாலா பூரி கொடுத்து விட்டான். இதில் என்ன தவறு இல்லை. என்ன செய்வது, சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். நமக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் கிடைக்கணும் இருக்கு. என்ன கிடைக்கணும்ன்றோ அதுதான் எழுதி இருக்கு. அதானே வயர் பத்தியா தண்ணி பட் டச் ஆயிட்டு தானே இருக்கு. ஈரம் ஆச்சுன்னா அந்த மரத்துல ஷாக் வருமோ? ஆளு க்ளோஸ் அப்ல ரிவ்யூ பண்றாரு பாருங்க. சரி நான் எண்ட் பண்ணிடுமா? சரி ஓகே. சரிங்க சாமி, பார்த்து பத்திரம் சாமி.
அப்டேட்